உங்களோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஹதீஸில் பதிவு செய்யப்படுது, இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், நிச்சயமாக உங்களுடைய அமல்கள் எல்லாம் முடிவை கொண்டே தீர்மானிக்கப்படும். இதோட எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் என்ன? நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு அவருக்கான கூலியை தருவான். அவர் இந்த உலகத்தில் வாழும்போது குர்ஆன் ஓதுனாரு, தொழுதாரு, எல்லா அமல்களையும் செஞ்சார். அதன் கூலியாக அவர் நாளை மறுமையில் சொர்க்கத்தை நோக்கி போயிட்டே இருக்கார். சொர்க்கத்தை நெருங்கும் போது அல்லாஹ் சடனாக நிப்பாட்டி அவருடைய பாதை நரகத்தின் பக்கம் திரும்புது. எதனால்? அவர் என்னதான் வாழ்நாள் முழுக்க அமல் செஞ்சாலும் இவருடைய இறுதி முடிவு தற்கொலை செஞ்சு மௌத்தானார். தற்கொலை இஸ்லாத்தில் ஹராம். அதனால் அல்லாஹ் இவரை நரகத்துக்கு அனுப்பிட்டான். அதே மாதிரி நாளை மறுமையில் இன்னொரு மனிதருக்கு அவருடைய கூலியை அல்லாஹ் தருவான். அவர் இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா பாவங்களையும் செஞ்சார். அதனால் அவர் நாளை மறுமையில் நரகத்தை நோக்கி போயிட்டே இருக்கார். நரகத்தை நெருங்கும் போது அல்லாஹ் சடனாக நிப்பாட்டி அவருடைய பாதையை சொர்க்கத்தின் பக்கம் திருப்புறான். எதனால்? இவர் என்னதான் பாவம் செஞ்சிருந்தாலும் இவருடைய இறுதி முடிவு அல்லாவுக்கு பயந்து செஞ்ச தப்புக்கு தௌபா செஞ்சு இறையச்சத்தோட இவருடைய மௌத்து இருந்துச்சு. அதனால் அல்லாஹ் இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். நம்மளும் வாழ்நாள் முழுக்க அமல் செய்கிறோம். அந்த அமலை தொடர்படியாக நம்மளுடைய இறுதி முடிவு வரையும் செய்யணும். அப்புறம் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களோட இறுதி முடிவு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய இறுதி முடிவை சாலிஹான முடிவாக ஆக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.